24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு காணாம போயிடுறாங்க. மறுநாளே அந்த பொண்ணை கெடுத்து மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சு கொலை பண்றாங்க. இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க இறந்து போறாங்க. யார் அந்த கொலையாளி இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு உடல் எரிஞ்ச நிலையில இருக்கு. போலீஸ் எல்லாம் அங்க வந்து அந்த இடத்த பாக்குறாங்க. ஒருத்தன் ஒரு மண்ணெண்ணெய் கிணறு எடுத்துட்டு போறான். அடுத்த சீன்ல ஒரு பொண்ணுக்கு பூ புனித நீராட்டு விழா நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக ஒரு பெரியவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் தன்னோட பொண்ணுகிட்ட சீக்கிரம் கிளம்புன்னு சொல்றாரு. இந்த பொண்ணோட பேர் கௌரி. கௌரி தன்னோட அப்பா கிட்ட செருப்பு அந்து போச்சுன்னு சொல்றாங்க. அவர் கௌரி கிட்ட நாளைக்கு புது செருப்பு வாங்கி தரேன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பிடுறாங்க. கௌரி முதல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு போறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து அந்த ஊர் தலைவரை காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த ஊர் எம்எல்ஏவோட வலதுகை. ஊர் தலைவர் அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த தடவையும் நம்ம எம்எல்ஏவுக்கு தான் ஓட்டு போடணும்னு மிரட்டுறாரு. கௌரி இவங்களை தாண்டி வீட்டுக்கு போறாங்க. கௌரி போறத ஊர் தலைவர் பார்த்துட்டு பின்னாடியே போறாரு. கௌரி போற வழியில ஆள் நடமாட்டம் எதுவும் இல்ல. அது ஒரு காடு மாதிரி இருக்குது. கௌரி பலாமரத்தை பாக்குறாங்க. கௌரி அதுல ஏறி பலாப்பழத்தை எடுக்கலாம்னு நினைச்சு மரத்து மேல ஏறுறாங்க. அப்ப கால் வலிக்கு மரத்திலிருந்து கீழே விழுகுறாங்க. கௌரிக்கு தலையில் அடிபட்டு அங்கேயே மயக்கமாயிடுறாங்க. அடுத்த சீன்ல எம்எல்ஏவோட ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கட்சி கொடியை கட்டுறாங்க. இதை பார்த்த கான்ஸ்டபிள் கடுப்பாகி எம்எல்ஏவோட ஆள் ஒருத்தரை லாக்அப்ல போடுறாரு. எம்எல்ஏ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தன்னோட ஆளை விட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ கிட்ட தெரியாம நடந்துருச்சு, நான் உடனே ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாரு. அடுத்து எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு டோரா பாபு. இவர் ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு வர்றாரு. எம்எல்ஏவுக்கு பக்கத்துல ஊர் தலைவர் கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்க. எம்எல்ஏ ஒவ்வொரு தெருவா வந்து ஓட்டு கேட்கிறாரு. அந்த இடத்துல கௌரியோட அப்பா இருக்காரு. கௌரி இன்னும் வீட்டுக்கு வரல. அதனால அவரோட அப்பா டென்ஷனா இருக்காரு. அவர் ஒவ்வொரு வீடா தேடி பாக்குறாரு. ஆனா எல்லாரும் கௌரி இங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 3 பீகார் பசங்க கௌரி விழுந்த இடத்துக்கு பக்கத்துல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இருட்டாக ஆரம்பிக்குது. கௌரி இன்னும் வீட்டுக்கு வராதனால அந்த ஊர்க்காரங்க கௌரியோட அப்பா எல்லாரும் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வராரு. அவர்கிட்ட கௌரி காணாம போன விஷயத்த ஒருத்தர் சொல்றாரு. உடனே அவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப இருட்டானதும் ஊர் தலைவர் அவங்க கிட்ட சரி காலையில தேடுவோம், இப்ப கிளம்புவோம் சொல்றாரு. ஆனா கௌரியோட அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் தேடுவோம் சொல்றாரு. அதுக்கு ஊர் தலைவர் நைட் நேரம் ஆயிடுச்சு, காலையில தேடுவோம் சொல்றாரு. கூட இருந்த இன்னொருத்தரும் இதையே சொல்றாரு. எல்லாரும் கிளம்பி போறாங்க. அடுத்த சீன்ல ஒருத்தர் காலையில ஆத்தங்கர பக்கமா நடந்து போறாரு. அந்த இடத்துல யாரையோ எரிச்சு வச்சிருக்காங்க. அதை அவர் பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. அடுத்த சீன்ல கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிள் அவர்கிட்ட ஆத்தங்கர ஓரமா எரிஞ்சு கிடந்த பொண்ணோட பேர் கௌரி. இத அவங்க போட்டிருந்த நகையை வச்சு கண்டுபிடிச்சோம். இது கௌரியோட நகைதான்னு அவங்க அப்பா அடையாளம் காட்டினார்னு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட இதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்களான்னு எந்த பொறுப்பு இல்லாம பேசுறாரு. அவர் கான்ஸ்டபிள் கிட்ட முதல்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. அடுத்த சீன்ல இந்த விஷயம் எம்எல்ஏவுக்கு தெரியுது. எம்எல்ஏ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கௌரியோட கொலை கேஸ் பெரிய விஷயமா ஆகக்கூடாது, இது தேர்தல் நேரம், ஒரே நாள்ல இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாரு. எம்எல்ஏவுக்கு பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான். இவன் எம்எல்ஏவோட மச்சான். எம்எல்ஏ அவனை பாக்குறாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் கிரைம் நடந்த இடத்துக்கு வராரு. அங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க எல்லாம் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. கௌரி எரிஞ்சு கிடக்கிறத பார்த்து அவரோட அப்பா அழுகுறாரு. அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்று அழுகுறாரு. இவரோட பேர் சிவையா. இவர் கௌரி அப்பாவுக்கு நல்ல பழக்கமான ஆளு. அந்த இடத்துக்கு ஊர் தலைவரும் எம்எல்ஏவும் வர்றாங்க. ஊர் தலைவர் எம்எல்ஏ கிட்ட நைட்டெல்லாம் கௌரியை தேடணும், காலையில பார்த்தா எரிஞ்சு கிடக்குறாங்கன்னு சொல்றாரு. எம்எல்ஏ கௌரியோட அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. எம்எல்ஏ ஊர் தலைவரையும் இன்ஸ்பெக்டரையும் தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. அடுத்த சீன்ல கௌரியோட அப்பா நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்காரு. எம்எல்ஏ சொன்னதுனால இன்ஸ்பெக்டர் கௌரியோட கேஸ தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கௌரி ஆத்தங்கர பக்கத்துல இறந்து கிடந்தனால போலீஸ் எல்லாம் ஆத்துக்குள்ள இறங்கி ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த தடயமும் கிடைக்கல. கௌரியோட அப்பாவும் சிவையாவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றத இன்ஸ்பெக்டர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனுக்கு கை வழங்க மாட்டி நிக்க வச்சிருக்காங்க. பக்கத்துல 2 போலீஸ் நிக்கிறாங்க. போலீஸ் அவங்கிட்ட செருப்பை கலட்டி கொடுன்னு கேக்குறாங்க. அவனுக்கு எதுவுமே புரியாம செருப்பை கலட்டி கொடுக்கறான். இவனோட பேர் ராமையா. போலீஸ் ராமையாவோட செருப்பை எடுத்துட்டு போய் கௌரி இறந்து கிடந்த இடத்துல அந்த செருப்பு தடத்தை பதிக்கிறாங்க. அடுத்து ராமையாவை லாக்அப்ல போடுறாங்க. ஊர் தலைவர் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி கௌரியோட கேஸ் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, குற்றவாளியை கைது பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அடுத்து அதே 3 பீகார் பசங்களை காமிக்கிறாங்க. மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கௌரியோட அப்பா சிவையா ஊர்க்காரங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க.
இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட கௌரியை கொலை பண்ணவன பிடிச்சாச்சுன்னு சொல்லி ராமையாவை காமிக்கிறாரு. கௌரியோட அப்பா ராமையாவை பார்த்து, சார் இவன் என் பொண்ணை கொல்லல, இவன் சமீபத்துல தான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்தான்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கௌரியோட அப்பாவை திட்டிட்டு கௌரியையும் அசிங்கமா பேசுறாரு. இதனால கௌரியோட அப்பா சிவையா எல்லாம் இன்ஸ்பெக்டர் கூட வாக்குவாதம் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் அவங்க மேலிடத்துல போய் புகார் கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட, அவங்க புகார் கொடுத்தா என்ன, மேலிடமே வந்து விசாரிக்கட்டும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் வைபவ், ஏசிபியா இருக்காரு. கமிஷனர் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவர் ஹீரோ கிட்ட தன்னோட ஃப்ரெண்டை யாரோ ஒருத்தர் கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க, அதை உடனே போய் விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ கிரைம் நடந்த வீட்டுக்கு வராரு. அங்க கமிஷனரோட ஃப்ரெண்டு கழுத்து அறுபட்டு இறந்து கிடக்குறாரு. இவரோட பேர் சீனிவாசன். இவர் ஒரு பிசினஸ் மேன். ஹீரோ வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. அப்ப ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருக்கு. வீடு ஃபுல்லா மிளகா பொடியை தூவி வச்சிருக்காங்க. ஹீரோ கிச்சனுக்குள்ள போய் பாக்குறாரு. அடுத்து வாஷிங் மிஷினை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட, சீனிவாசன் ஒரு பிசினஸ் மேன், அதனால அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட, கில்லர் வெளியால் கிடையாதுன்னு சொல்றாரு. ஹீரோ சீனிவாசனோட ஒய்ஃப் கிட்ட, உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க பொண்ணையும் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டையும் கை காட்டுறாங்க. இவங்க தான் சீனிவாசனை கொண்டதா சொல்றாங்க. ஹீரோ சீனிவாசனோட பொண்ணுகிட்டையும் அவங்க லவர்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. நேத்து 2 பேரும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனிவாசன் வர்றாரு. சீனிவாசன் பொண்ணோட லவரை அடிக்கிறாரு. பதிலுக்கு அவனும் பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து சீனிவாசனை குத்த வர்றான். இதனால அந்த பொண்ணு தான் லவரை கிளம்பி போக சொல்றாங்க. அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். நடந்த சம்பவத்தை பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்றான். அவன் ஹீரோ கிட்ட, காலையில தான் சார் போலீஸ் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க, நான் சீனிவாசனை கொல்லலன்னு சொல்றான். அடுத்து ஹீரோ சீனிவாசனை பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அவங்க கிட்ட, கொலை நடந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, நான் ரூம்ல இருந்தேன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்து ஹீரோ சீனிவாசனோட பையனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் ஹீரோ கிட்ட, நைட்டெல்லாம் நான் பார்ல இருந்துட்டு விடிய காலையில தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றான். ஹீரோ எல்லாரும் சொன்னதையும் யோசிச்சு பாக்குறாரு. கடைசியா ஹீரோ சீனிவாசனோட ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. அவங்க ஹீரோ கிட்ட, நான் கொலை பண்ணவே இல்லைன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. நான் இவருக்கு 2ஆம் தாரமா இருந்தாலும் எனக்கு சொத்துல எந்த பங்கும் எழுதி வைக்கலன்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஜன்னல் கண்ணாடியை பாக்குறாரு. ஜன்னல் கண்ணாடி வீட்டுக்குள்ள உடஞ்சு கிடக்குது. உள் பக்கமா இருந்து உடைச்சாதான் இப்படி இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற 3 பேர்ல சீனிவாசனோட ஒய்ஃப், அவரோட பொண்ணு, அவரோட பையன் நைட்டு பார்ல இருந்துட்டு காலையில தான் வீட்டுக்கு வந்தான்னு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க. பொண்ணு ஒரு இடதுகை பழக்க முடியவங்க. அவங்ககிட்ட சைன் வாங்கும்போது ஹீரோ அதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா சீனிவாசனை கொன்னவன் ஒரு வலதுகை பழக்கம் உடையவன். கழுத்துல இருந்த காயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோ கிச்சன்ல போய் செக் பண்றாரு. அப்ப ஒரு பாட்டில்ல எதுவுமே இல்லாம காலியா இருக்கு. ஹீரோ வாஷிங் மிஷினை திறந்து பாக்குறாரு. அங்க ஒரு சேலையில ரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா சீனிவாசனை அவரோட மனைவி தான் கழுத்தறுத்து கொன்னுட்டு சுத்தி மிளகா பொடியை தூவிருக்காங்க. காலியான பாட்டில கிச்சன்ல வச்சிருக்காங்க. ரத்தம் படிஞ்ச சேலைய வாஷிங் மிஷின்ல போட்டிருக்காங்க. ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு வெளியிலிருந்து யாரோ ஒருத்தர் வந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. ஹீரோ இந்த கேஸை ஈஸியா முடிக்கிறாரு. அடுத்து கௌரியோட அப்பா மேல இடத்துல போய் புகார் கொடுத்ததுனால இந்த கேஸை கமிஷனர் ஹீரோவை விசாரிக்க சொல்றாரு. அடுத்து ஹீரோ அந்த ஊருக்கு வராரு. அவர் கௌரியோட கேஸ் ஃபைல இன்ஸ்பெக்டர் இருந்து வாங்கி படிச்சு பாக்குறாரு. அதுல ஒரே நாள்ல குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. செருப்பு தான் முக்கியமான ஆதாரம்னு போட்டிருக்கு. வேற எந்த எவிடன்ஸும் இல்ல. ஹீரோ குற்றவாளி கிட்ட சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் சுவர் ஏறி குதிச்சு திருடிட்டேன்னு சொல்றான். ஹீரோ அவங்கிட்ட, கௌரி எப்படி கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், சார் நான் கொலை எதுவும் பண்ணல, அடிக்கடி பெட்டி கேஸ் போட்டு 3 மாசம் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, அதுக்கு 5000 கொடுப்பாங்க, அதுக்கு தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன், நான் கொலை எதுவும் பண்ணலன்னு ஹீரோ கிட்ட சொல்றான். இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட, எம்எல்ஏ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அதை கேட்காம இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றாரு. ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசின காலோட லிஸ்ட் வேணும்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ கிரைம் நடந்த இடத்துக்கு போறாரு. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ கொடுக்க வந்த பையன் பார்த்துட்டு கௌரியோட அப்பா கிட்ட ஸ்டேஷனுக்கு புது ஆபீசர் வந்த விஷயத்த சொல்றான். உடனே கௌரியோட அப்பா கிளம்பி அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ கிரைம் நடந்த இடத்த செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப பாறைக்கு அடியில ஒரு தீப்பெட்டி இருக்கிறத பாக்குறாரு. அந்த இடத்துக்கு கௌரியோட அப்பாவும் ஊர் மக்களும் வராங்க. கௌரியோட அப்பா ஹீரோ கிட்ட, என் பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு கெஞ்சி கேட்கிறாரு. ஹீரோ அவர்கிட்ட கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல மறுபடியும் ஜெயிச்சிடாரு. ஹீரோ இன்ஸ்பெக்டரோட கால் டீடைல்ஸை செக் பண்ணதுல கௌரி இறந்த அரை மணி நேரத்துல எம்எல்ஏ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிருக்காரு. ஹீரோ இதையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் எம்எல்ஏவை பார்க்க வராரு. ஹீரோ எம்எல்ஏ கிட்ட, கௌரி இறந்த அரை மணி நேரத்துல நீங்க இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணிருக்கீங்க ஏன்னு கேக்குறாரு. அதுக்கு எம்எல்ஏ ஹீரோ கிட்ட, என்னோட தொகுதியில ஒரு பொண்ணை கெடுத்து எரிச்சு கொண்டிருக்காங்க, அதனால குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி சொன்னேன், அவ்வளவுதான் சொல்றாரு.
ஹீரோ அவர்கிட்ட அந்த பொண்ணை கெடுத்து தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. அதுக்கு எம்எல்ஏ மலுப்புல பதில் சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த எம்எல்ஏயோட மச்சான் ஹீரோ கிட்ட திமிரா பேசுறான். எம்எல்ஏ மச்சாங்கிட்ட இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண சொல்றாரு. ஹீரோ எம்எல்ஏ கிட்ட இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட கிரைம் நடந்த இடத்துல கிடைச்ச எவிடன்ஸையும் கால் டீடைல்ஸையும் கொடுக்குறாரு. கிரைம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஊர் தலைவரோட செல்போன் சிக்னல் இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அதோடு அங்க கிடைச்ச ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல பீகார் பசங்களோட கைரேகை இருக்கிறதையும் செக் பண்றாரு. அடுத்த சீன்ல பீகார் பசங்க ஆத்தோரமா உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடுறான். போலீஸ் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அப்ப ஊர் திருவிழா நடக்குது. அங்க ஊர் தலைவர் கரகத்தை எடுத்துட்டு வராரு. கான்ஸ்டபிள் ஊர் தலைவர்கிட்ட விஷயத்த சொல்றாரு. அவர் கான்ஸ்டபிள் கிட்ட கொஞ்ச நேரத்துல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்றாரு. ஊர் தலைவர் கௌரிக்கு பின்னாடி போனதை யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோவுக்கு 3 பேர் மேல சந்தேகம் இருக்கு. அவசரமா வழக்க முடிக்க சொன்ன எம்எல்ஏ, ஊர் தலைவர், பீகார் பசங்க. போலீஸ் அந்த பீகார் பசங்களை அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட அவங்க குடிச்ச ட்ரிங்க்ஸ் பாட்டில காமிச்சு அந்த பொண்ணை என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, சார் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நாங்க தண்ணி அடிச்சோம், ஆனா நாங்க எந்த கொலையும் பண்ணலன்னு சொல்றாங்க. ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட உண்மையிலே இவங்க கௌரியை கொலை பண்ணியிருந்தா பீகாருக்கு இந்நேரம் தப்பிச்சு போயிருப்பாங்க, கண்டிப்பா இவங்க கௌரியை கொலை பண்ணலன்னு சொல்றாரு. அடுத்து ஊர் தலைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஹீரோ அவர்கிட்ட கொலை நடந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ அவரோட கால் டீடைல்ஸ் லிஸ்ட் எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறாரு. அவர் ஊர் தலைவர்கிட்ட கௌரியோட கொலை நடந்தப்ப அந்த ஏரியாவில் உங்களோட மொபைல் சிக்னல் இருந்திருக்குன்னு சொல்றாரு. அதற்கான ஆதாரத்தையும் காமிக்கிறாரு. ஊர் தலைவர் ஹீரோ கிட்ட, சார் கௌரிக்கு பின்னாடி போனது உண்மைதான், ஆனா நான் கௌரியை ஃபாலோ பண்ணி போகல, எனக்கு யாருக்கும் தெரியாம அந்த ஏரியாவில் ஒரு சின்ன வீடு இருக்கு, அந்த பொண்ணை பார்க்கத்தான் நான் போனேன், அந்த பொண்ணு அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க, நீங்க வேணும்னா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட எம்எல்ஏ பத்தி ஃபுல்லா விசாரிக்க சொல்றாரு. ஹீரோ அவர்கிட்ட இது ஒரு முதல் கொலை நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட ஒரு கேஸ் ஃபைல கொடுக்குறாரு. இதுவும் கௌரியை கொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி மீனாங்கிற ஒரு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிருக்காங்க, கௌரியை கொன்ன மாதிரி மீனாங்கிற பொண்ணையும் எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க, எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இதெல்லாம் ஹீரோ படிச்சு பாக்குறாரு. மீனா கொலையை விசாரிச்ச லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோ போன் பண்றாரு. ஹீரோ அவங்க கிட்ட இந்த கேஸை பத்தி கேட்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல இதைத்தான் காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தவர் ஒரு மெக்கானிக், கூடவே ஒரு பெரியவரும் இருக்காரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. மீனா நைட் நேரம் ஸ்கூட்டியில வராங்க. அப்ப வண்டி பாதியிலே நிக்குது. உடனே செல்ல எடுத்து கால் பண்றாங்க. அந்த ஏரியாவில் மொபைல் நெட்வொர்க் சுத்தமா இல்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப பெரியவர் ஒருவர் சைக்கிள்ல வராரு. மீனா வண்டி ரிப்பேர் ஆன விஷயத்த பெரியவர் கிட்ட சொல்றாங்க. பெரியவர் மீனா கிட்ட நான் போய் மெக்கானிக்கை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவரும் அந்த மெக்கானிக்கும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க மீனா இல்ல. கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ எரியற மாதிரி இருக்கு. 2 பேரும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க மீனா எரிஞ்சு கிடக்குறாங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட மீனா கேஸ்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, நான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போது இதே மாதிரி ஒரு கொலை 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, அந்த பொண்ணோட பேர் சுவாதிங்கிற புது தகவலை இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்து ஹீரோ மீனா இறந்தப்ப போலீஸுக்கு தகவல் கொடுத்த மெக்கானிக்க போய் பாக்குறாரு. மெக்கானிக் நடந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ அவங்கிட்ட உன்னை கூட்டிட்டு வந்த பெரியவர் எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மெக்கானிக் ஹீரோ கிட்ட அந்த பெரியவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. இவர் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன சுவாதியோட கேஸை விசாரிச்சவர். இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட சுவாதியை கெடுத்து அவங்க வீட்டுல வச்சிருந்த மண்ணெண்ணையை ஊத்தி எரிச்சிட்டான்னு சொல்றாரு. அடுத்து சிவையாவை காமிக்கிறாங்க. இவரோட தொழிலு ஊர் ஊரா போய் ஊதுபத்தி விற்கிறது தான். சிவையாவோட வண்டி பாதியிலே நிக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஜீப் வருது. ஹீரோ சிவையாவை வண்டியில ஏத்திக்கிறாரு. ஏன்னா கௌரியோட அப்பா கூட சிவையாவை அடிக்கடி பார்த்திருக்காரு. சிவையா ஹீரோ கிட்ட கௌரியை கொலை பண்ணவன சீக்கிரம் கண்டுபிடிங்க சார்னு சொல்றாரு. சிவையா ஹீரோ கிட்ட அந்த சடங்கு ஃபங்க்ஷன்ல கௌரியோட அப்பா ஒருத்தர் அடிச்சுதா சொல்றாரு. ஹீரோ அவர்கிட்ட அவன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு சிவையா ஹீரோ கிட்ட அவன் பேர் சண்டி, அவனும் என் கூட தான் வேலை பார்க்கறான்னு சொல்றாரு. ஹீரோ சிவையா கிட்ட கௌரியோட அப்பா எதுக்காக சண்டியை அடிச்சாருன்னு கேக்குறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. பந்தியில கௌரி சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. கௌரி அப்பாவுக்கு பக்கத்துல சண்டி சாப்பிட்றான். சண்டி சாப்பாடு பரிமாறுபவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கறி வைக்க சொல்றான். அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்றாரு. 2 பேருக்கும் கை கலப்பு நடக்குது. உடனே கௌரியோட அப்பா அந்த 2 பேரையும் சமாதானப்படுத்துறாரு. சண்டி கௌரியோட அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறான். உடனே அவர் சண்டியை ஒரு அற விடுறாரு. சாப்பாடு பரிமாறுபவர் சண்டியை அடிக்கிறாரு. சண்டி அப்படியே மயக்கமாயிறாரு. சிவையா சண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. நடந்த விஷயத்த சிவையா ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்து சிவையா கார்ல இருந்து இறங்குறாரு. ஹீரோ சிவையா கிட்ட சண்டியை வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த 3 கேஸையும் பத்தி யோசிச்சு பாக்குறாரு. ஆனா எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. சுவாதி இறந்தது வீட்டுல,
மீனா இறந்தது ஹைவேஸ்ல, கௌரி இறந்தது ஆத்துக்கு பக்கத்துல. ஆனா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை, எல்லாரையும் மண்ணெண்ணெய் ஊத்தி ஒரே ஸ்டைல்ல எரிச்சிருக்காங்க. ஹீரோ சுவாதியோட அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஹீரோ கிட்ட, என் பொண்ணு அடிக்கடி அனாதை இல்லத்துக்கு போயிட்டு வருவா, யாரையாவது தத்தெடுத்து வளர்க்கணும்னு அவளுக்கு ஆசைன்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோ அனாதை இல்லத்துக்கு போய் விசாரிக்கிறாரு. மீனாவோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாரு. மீனா மூலிகை செடிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. அன்னைக்கு கூட மூலிகை செடிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹீரோ அந்த 3 பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் ஹீரோ கிட்ட கொலையாளி பத்தி பொதுவா சொல்றாரு. அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். பாக்குறதுக்கு சாதாரணமா இருப்பான், எல்லாரு கூடயும் சகஜமா பழகுவான். பொண்ணுங்க தனியா மாட்டும் போது அவனோட பயத்தை, அவங்க அழுகிறத ரசிப்பான். அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கலனா இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும்னு டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ சந்தேகப்பட்டது 6 பேர், ஊர் தலைவர், பீகார் பசங்க 3 பேர், எம்எல்ஏவோட மச்சான். ஆனா இந்த 6 பேர்கிட்ட விசாரிக்கும் போது இவங்க இந்த கொலையை பண்ணலன்னு தெரிய வருது. ஹீரோ அடுத்து விசாரிக்க வேண்டியது சண்டியத்தான். அடுத்து ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. கான்ஸ்டபிள் பத்தியெல்லாம் ஏத்தி சாமி கும்புறாரு. இத பார்த்த ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பத்தி தீப்பெட்டியெல்லாம் கொடுத்துட்டு போவான். கௌரி இறந்த இடத்துல பாறைக்கு அடியில கிடைச்ச தீப்பெட்டியும் அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு போன தீப்பெட்டியும் ஒரே மாதிரி இருந்தது. இவருக்கு ஞாபகம் வருது. உடனே ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட அந்த பத்தி தீப்பெட்டியை யார் கொடுத்ததுன்னு கேக்குறாரு. அதுக்கு கான்ஸ்டபிள் அவர்கிட்ட சண்டின்னு சொல்றாரு. ஹீரோ அவனை தேடி போறாரு. சண்டி ஒரு பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்ததும் ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ சண்டியை மடக்கி பிடிச்சு கௌரியை ஏன்டா கொன்னன்னு கேக்குறாரு. அதுக்கு சண்டி ஹீரோ கிட்ட, கௌரியை நான் கொல்லல, ஆனா கொன்னவன் யாருன்னு எனக்கு தெரியும். நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் தான் சொன்னேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்னை கண்டிப்பா கொன்னுருவான்னு சொல்றாரு. ஹீரோ சண்டி கிட்ட அவன் யாருன்னு கேக்குறாரு. வேற யாரும் இல்ல, சிவையா தானு சண்டி ஹீரோ கிட்ட சொல்றான். அடுத்த சீன்ல சிவையா ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பை எடுத்துட்டு வந்து ஒயிட் கலர் அம்பாசிடர் கார்ல வைக்கிறான். ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. சடங்கு ஃபங்க்ஷன்ல சண்டியை அடிச்சதுனால அவர் மயக்கமாயிடுறாரு. அதனால சிவையா சண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்ப சண்டி மயக்கம் தெளிஞ்சு பாக்குறாரு. அங்க கௌரி மரத்துல இருந்து கீழே விழுந்து மயக்கமா இருக்காங்க. அப்ப சிவையா கௌரிய போய் எழுப்புறான். அப்ப அவன் நார்மலா தான் இருக்கான். கௌரிய கிட்ட போய் பார்த்ததும் அவனோட மனநிலை பாதிக்குது. உடனே கௌரிய தலையில அடிச்சு அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறான். அடுத்து மண்ணெண்ணெயை எடுத்துட்டு வந்து கௌரி மேல ஊத்தி அவங்கள எரிக்கிறான். அதுக்கப்புறம் தீப்பெட்டியை அந்த பக்கம் தூக்கி போடுறான். நடந்த விஷயத்த சண்டி ஹீரோ கிட்ட சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ சிவையா இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க ஒயிட் கலர் அம்பாசிடர் கார் நிக்குது. ஹீரோ அதை திறந்து பாக்குறாரு. உள்ள மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்குது. ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட அந்த பொருளை எல்லாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க சொல்லி கைரேகையை கன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. ஹீரோ சிவையாவை தேடி காட்டுக்குள்ள போறாரு. அடுத்து ஹீரோ காரை விட்டு இறங்குறாரு. அப்ப கான்ஸ்டபிள் ஹீரோவுக்கு கால் பண்றாரு. அவர் ஹீரோ கிட்ட தீப்பெட்டியில் இருந்தது சிவையாவோட கைரேகை தான் சொல்றாரு. அங்க சிவையா இருக்கிறாரு. ஹீரோ சிவையாவை அடிச்சு விசாரிக்கிறாரு. முதல்ல சிவையா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சிவையா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல கௌரியை காப்பாத்த தான் இறங்கி போயிருக்கான். ஆனா கௌரிய பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அவனோட மனநிலை பாதிச்சு கௌரியை கெடுத்து கொலை பண்ணி எரிச்சிருக்கான். ஹீரோ அவங்கிட்ட மீனாவை எப்படி கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. மீனாவோட வண்டி ரிப்பேர் ஆகுது. அப்ப அந்த பெரியவர் மெக்கானிக்க கூப்பிட போறாரு. அந்த நேரத்துல சிவையா மீனாவுக்கு லிஃப்ட் கொடுத்து கார்ல கூட்டிட்டு போறான். கொஞ்ச தூரம் போனதும் கார்ல ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நடிச்சு காரை நிப்பாட்டுறான். மீனா காரை விட்டு இறங்குறாங்க. சிவையா மீனா கிட்ட தப்பா நடந்து அவங்கள மண்ணெண்ணெயை ஊத்தி எரிக்கிறான். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி சுவாதியையும் கெடுத்து கொலை பண்ணி எரிச்சிருக்கான். ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. சிவையா பக்கத்து ஊருக்கு ஒரு கடைக்கு ஊதுபத்தி கொடுக்க போறான். அப்ப சுவாதி அந்த கடைக்கு வராங்க. அவங்க அந்த கடைக்காரர்கிட்ட பேச்சுவாக்கல அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, நான் மட்டும்தான் தனியா இருக்கேன்னு சொல்றாங்க. இத பக்கத்துல இருந்த சிவையா கேக்குறான். சிவையா சுவாதியா ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள போறான். அவன் சுவாதி கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்த மண்ணெண்ணெயை எடுத்துட்டு வந்து சுவாதி மேல ஊத்தி அவங்களை எரிக்கிறான். எரியும் போது வர்ற வாசனை அவனுக்கு ஒரு போதையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. சிவையா ஹீரோ கிட்ட ஊதுபத்தி வாசனையை விட பொண்ணுங்களை மண்ணெண்ணெய் ஊத்தி எரியும் போது வர்ற வாசனை தான் சூப்பர்னு சொல்றான். உடனே சிவையா வலிப்பு வந்து கீழே விழுகிறான். ஹீரோ அவங்கிட்ட நடிக்காத எந்திரின்னு சொல்றாரு. ஹீரோ வாக்கி டாக்கில நடந்த விஷயத்த சொல்லி போலீஸை வர சொல்றாரு. அடுத்து ஹீரோ திரும்பி பாக்குறாரு. அங்க சிவையா இல்ல. ஹீரோ அவனை தேடுறாரு. அப்ப சிவையா ஹீரோவுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்றான். அப்ப ஹீரோ கீழே இருந்த ஒரு சின்ன அரிவாளை எடுத்து சிவையாவோட ஒரு காலில் வெட்டுறாரு. அவன் கீழே விழுகிறான். அதே கத்திய சிவையா ஹீரோ மேல தூக்கி போடுறான். அப்ப துப்பாக்கி சத்தம் கேக்குது. ஆனா துப்பாக்கி கொண்டு சிவையா மேல படல. அங்க இருந்த கூர்மையான மரக்கலையில சிவையா கால் தடிக்கி விழுந்து இறந்து போறான். அடுத்த சீன்ல ஹீரோ இந்த கேஸெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறாரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க.